திமுக ஆட்சியை விரட்டுவதுதான் தங்கள் வேலை என சசிகலா தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மீது பற்றுக்கொண்ட தொண்டர் ஒருவர் தொடங்கிய கட்சி என்றும் அதில் தன்னை இணைத்துக் கொள்கிறேன் என்றார். சட்டசபை தேர்தலில் தங்கள் கட்சிக்கு தென்னந்தோப்பு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், வருகின்ற சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இரண்டிலும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வேட்பாளர்கள் வருவார்கள் என்று கூறினார். எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து கூட்டணியாக செயல்படுவோம் என்றும், திமுக ஆட்சியை ஓட ஓட விரட்டுவதுதான் எங்கள் வேலை, அதற்காக தமிழ்நாட்டு மக்களை எங்களோடு சேர்த்துக் கொள்வோம் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார். தலைவர் தன்னை இணைத்துக் கொண்டு அவருடைய பயணத்தை தொடர்ந்தார். அமோகமாக அவர் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்காக அவருடைய கழக தொண்டர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு செஞ்சு காட்டினார். அவருடைய ஆட்சி காலத்தில் அவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவரின் கொள்கைகளை அடிபிறலாமல் எடுத்து மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்தாரு. அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பானதாகவும் பெண்கள் முன்னேறுவதற்கான திட்டங்களையும் நிறைய கொடுத்தார். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். தலைவருக்கு அன்னைக்கு ஒரு தொண்டர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சிருந்தார் கட்சியை. அந்த கட்சியில் தலைவர் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியை நடத்தினார். அதேபோல் எனக்கும் அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு அம்மா மேலேயும் விசுவாசமாக, தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன்.